தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என கூறிய முதல்வர் ஸ்டாலின் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் கேட்கிறது, தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. தர்மேந்திரா பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளும் சூழ்ச்சி நடத்தினீங்களே, அது மாதிரி இங்க செய்ய முடியாது. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமுட துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் கூட நல்லிணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. தொடர்ந்து 12ஆம் தேதியிலிருந்து தினசரி காலையிலும் மாலையிலும் பத்திரிகையை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய கேள்விகள் மாறி மாறி நம்ம மீடியா எல்லாரும் ஒரே கேள்வியை நிறைய கேட்டு காலையில வர ஒரே கேள்வியை பல முறை கேட்டுட்டே இருக்கிறோம். அதனால இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அப்புறம் உள்ள ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். முதலமைச்சர் வந்து பொன்னேரி கூட்டத்துல பங்கேற்றார். 1.5 மணி நேரம் பேச்சுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் திமுக பாஜக கூட்டணி பற்றியும் அதை பற்றியும் விமர்சிச்சிருக்காரு. திமுக பாஜக சரி, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா வந்து இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, அடகு வைக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க 99 வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்களா? அப்ப அடகு வச்சிருந்தாங்களா? அதாவது சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அப்ப அவங்க என்ன சந்தர்ப்பம் தான் கூடி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுக இயற்கையான கூட்டணியா ஒண்ணும் இல்லையே. என்னுடைய கட்சி நீ தோல்வி, முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் உண்டு, அதனால சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்துல பேசிட்டு வேற இத்தனை சாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படாது. 26ல திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசிட்டு. அது அவங்களுடைய எண்ணம். மக்கள் தான் நினைக்கணும். 234 தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலும் பெரும்பான்மையா 130, 140 வந்தாதான் ஆட்சி அமைக்கணும். அதை மக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். நானே முதலமைச்சர் ஆகணும்னா இந்த சர்வாதிகாரம் தான் இருக்கு இல்லைங்களா?
தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலத்தோட உரிமையும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நாங்க எங்களுக்காக மட்டும் பேசல, நீட், மும்மொழி கொள்கை, இது எல்லாத்துக்கும் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜக அதுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லுங்க. மும்மொழி கொள்கையை நான் திருப்பி நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, சொல்லிட்டே தான் இருக்கேன். மும்மொழி கொள்கையை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து இந்திய படிக்கணும்னு சொல்லவே இல்லை. ஏதாவது இந்திய நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 55 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்காத இருக்குது 50 லட்சம் மாணவர்கள் தான் படிக்காம இருக்காங்க. 50 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்தி திணிப்பு கொண்டு இல்லை. ஹிந்தி படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், சட்டமன்றத்தில் பேசலாம். நீங்க தெலுங்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க, தெலுங்கு பேச முடியாது. அதனால தெலுங்கு படிக்க விருப்பம் நிறைய பேர் இருக்குது. தெலுங்கு எடுத்துக்கிடுங்க அல்லது மலையாளத்தை எடுத்துக்கிடுங்க, நம்ம ஒட்டி இருக்கின்ற மாநிலத்தை எடுத்துக்கலாம், சட்டமன்றத்தில் பேசுங்க.